அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நல்லவர்கள் தொடர்ந்து சிரமப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். மாறாக அநியாயக்காரர்களோ உலகில் நிம்மதியாக இருக்கின்றார்களே, இதன் ரகசியம் என்ன என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, யார் யாருடைய நிலை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அல்லாஹுவே முடிவு செய்வான். இது அடிப்படையான விஷயம். அதையும் கடந்து அல்லாஹ் சில செய்திகளை தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். யாருக்கு மறுமையை நல்லதாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படிப்பட்டவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை உலகிலேயே கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி விடுவான். அவர்களுடைய மறுமை சிறப்பானதாக இருக்கும். மாறாக யாரை மறுமையில் அல்லாஹ் கடுமையாக துன்புறுத்த விரும்புகிறானோ அவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனைகளை நிலுவையில் வைப்பான். அதனால் அவர்கள் உலகில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது போன்று தோன்றும். ஆனால் அவர்களை அல்லாஹ் மறுமையில் கடுமையாக பிடித்து விடுவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திர்மிதி எனும் ஹதீஸ் தொகுப்பில் 2319வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவே நமக்கு போதுமான விளக்கமாக இருக்கிறது. இருப்பினும் மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய விளக்கம் அஹ்மத் என்கிற ஹதீஸ் தொகுப்பில் 9435வது வரிசை எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து சிரமங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். பல வகைகளிலும் அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய செல்வங்கள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் தொடர்ந்து அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படுத்தப்படும். தொடர்ந்து சோதிக்கப்பட்டதன் விளைவாக அவர்கள் பாவங்களை விட்டும் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவார்கள். மறுமையில் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த பாவமும் மீதம் இருக்காது என்ற சுப செய்தியையும் சொல்லுகிறார்கள். எனவே மறுமை நல்லதாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் உலகில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் விளக்கம். எனவே அநியாயக்காரர்கள் நிம்மதியாக இருப்பது ஆச்சரியமான ஒன்றல்ல. இறை நம்பிக்கையாளர்கள் சோதிக்கப்படுவதும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அல்ல என்பதே இதன் தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.